காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10ல் இருக்கிற காயின்களை நம்பி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது ரிஸ்க் இல்லையா? அப்சல்யூட்லி ரிஸ்க். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க கேளுங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே இருந்த காயின் தான் எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட காயின். இன்றைக்கு அது எங்கே இருக்குன்னு போய் நீங்களே பாருங்கள். அடுத்தது காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே இருந்த காயின் தான் லூனா. இப்போ எங்கே இருக்குன்னு போய் பாருங்கள். இது 2 சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் நடந்தது. நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துலேயும் என்னென்ன காயின் டாப்பில் இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு போய் டாப் 10ல் இருந்த காயினில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் மட்டும்தான் நம்பர் 1ல் இருக்கும். அதை தாண்டி அது கீழே இருக்கிற எந்த காயினுமே இப்போ டாப் 10க்குள்ளே இருக்காது, கீழே போயிருக்கும். அதில் முக்கால்வாசி காயின்ஸ் ஸ்கேம் ஆகிருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு முதல் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இப்போ இருக்கிற டாப் 10க்குள்ளே இருக்கிற காயின் எதுவுமே அதில் இருக்காது. அதெல்லாம் கீழே இருந்து மேலே வந்துருக்கும். ஆல்ரெடி டாப் 10க்குள்ளே இருந்த காயின் எல்லாம் கீழே போயிருக்கும். ஓகே, இதுக்குரிய காரணம் என்னென்னா ஒவ்வொரு கிரிப்டோக்கு பின்னால் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது, ஒவ்வொரு கம்பெனிக்கு பின்னால் ஒவ்வொரு டீம் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. நான் இந்த கள்ள செல்லப்பிராணி மீம் காயின்களை சொல்லலை, ரியல் ப்ராஜெக்டுகளை சொல்கிறேன். பிஎன்பி காயின் ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அதே மாதிரி சொலனா ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காயினுக்கும் பின்னால் ஒரு யூஎஸ்டிங்கிறது ஒரு ஸ்டேபிள் காயின். ஸோ ஒவ்வொரு கிரிப்டோக்கு பின்னால் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு டீம் இருக்குது, ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்டர் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதும் நிறைய விஷயத்தில் தங்கியிருக்கு. அதில் முக்கியமான விஷயம்தான் அந்த கம்பெனி சர்வைவ் ஆகிறது. புல் மார்க்கெட் அண்ட் பிஎம் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட்டில் எல்லா கம்பெனியும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பிஎம் மார்க்கெட்டில் எந்த கம்பெனி சர்வைவ் ஆகுறது தான் இந்த இதில் இருக்கிற கொஸ்டின். நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணாமல், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாமல் சும்மா காயின் மார்க்கெட்டில் இருக்கிற 10 காயினில் நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா மேபி அதில் இருக்கிற 1-2 காயின் உங்களுக்கு லக் அடித்து சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் லாங் டைமில் வாகக்குள்ளே அதில் இருக்கிற 10ல் ஒரு 8 காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு பிஎம் மார்க்கெட்டில் இருந்து அடுத்த புல் மார்க்கெட் வரக்குள்ளே கீழே போய் புது கிரிப்டோஸ்கள் அந்த 10 ஸ்பேஸில் பிடிச்சிருக்கும். ஒரு காலமும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் தான் எந்த ஒரு விஷயத்துலையும் டாப் லீடர் போர்ட்டில் ஒரே ஆள் கடைசி வரை நிற்க மாட்டார். அப்படி இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் நம்மளோட தலைவர் பிட்காயின் மட்டும்தான். அதை தாண்டி மற்ற எல்லா காயினுமே கீழே இருந்து மேலே மாறி வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ வருஷத்துக்கு முதல் எவ்வளோன்னு சரியா இல்லை, எத்தூரியம் 4-5வது இடத்துல இருந்த, அதுக்கு மேலே எக்ஸ்ஆர்பி இருந்து. இப்போ எக்ஸ்ஆர்பி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்காரு. இன்னும் எக்ஸ்ஆர்பியை நம்பிட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சி தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஆர்பிக்கு ஒரு ஃபியூச்சர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் தட் இஸ் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ். நீங்கள் உங்களை ஓன் ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு நம்ப எழுதா எக்ஸ்ஆர்பிங்கிறது நம்பர் 2ல் இருந்த பிட்காயினுக்கு அடுத்ததாக இருந்த காயின்னு சொல்லி இப்போ எவ்வளோ பிரச்சனையில் போய் இப்போ எங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதனால் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் காயின் மார்க்கெட் கேப்பில் டாப்பில் இருக்கீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலோ, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு யூடியூபரோ டிக்டாக்கரோ சொல்கிறான்னு சொல்லி அவனை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலோ கடைசியாக நாளை பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போய் அந்த கம்பெனி சர்வைவ் ஆகலை, அப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்கள் மைனஸில் இருக்கி, ஃப்ளோட்டிங் லாஸில் இருக்கி, இதுக்கு மேலே 7 நாள் நீங்கள் நட்டத்தில் வெளியில் வந்துவிட்டு நீங்கள் யாருக்கு ஏசுவீங்கன்னு சொன்னால், யார் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் அவனுக்கு ஏசி தருவீங்க. அப்படி இல்லாட்டி இப்படி டொப்லர் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி அதை வாங்க சொன்ன அவனுங்களுக்கு ஏசி தருவீங்க. நீங்கள் உங்களை ப்ளேம் எடுக்காமல். ஓகே, அதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியம். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி இப்போ ஏங்கிற ஒரு காயினோட எடுத்து ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அதோட டோக்கனமிக்ஸ் ஃபவுண்டர்ஸ் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அதோட சீட் ரவுண்ட்ஸில் என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு என்ன மாதிரி வெஸ்டிங் பீரியட் இருக்குது, ஸோ அதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க்கெட் கேப் வேணும் நீங்கள் நினைக்கிற ப்ரைஸுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு சாத்தியம் அது இதுன்னு சொல்லி நீங்கள் உங்களோட ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஏங்கிற கோயிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னா நாளைக்கு பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ மைனஸில் போனாலும் உங்களுக்கு உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்பிக்கை இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே நான் பண்ண ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ராப்பரானது தான், எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த காயின் வேறு லெவலில் போகும்னு சொல்லி. ஸோ நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் பண்ணியிருக்கேன் அது போகும்னு சொல்லி எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி ஓகே நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணக்குள்ளே இந்த விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், ஸோ மிஸ்டேக் யாரில் என்ன இல்லை, ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்த ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே நான் அந்த மிஸ்டேக்கை விடாமல் சரியாக பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு அடுத்தவன் சொல்லாங்கிறதுக்காக காயினில் இன்வெஸ்ட் பண்ணினாலோ, அப்படி இல்லாட்டி காயின் மார்க்கெட் கேப்பில் டொப்பில் இருக்கு அப்போ இதுதான் லைஃப் பூரா டொப்பில் இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னு சொன்னாலோ பயங்கரமாக மாட்டுவீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எஃப்டிஎக்ஸ் அண்ட் லூனா.
போன புல் மார்க்கெட்டில் டாப் 10ல் இருந்தது, இன்றைக்கு டாப் 100க்குள்ளே இருக்கான்றோட தெரியாது. நீங்களே போய் பார்த்துக்கொள்ளுங்க. இதை பற்றி மற்றாக்கள் நீங்களும் இதை மாதிரி 10 காயினை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லாட்டி அடுத்தாக்கள் சொல்கிற நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லாட்டி உரிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ஃப்ரீ கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.